வணக்கம். அகஸ்தியர் முத்திரை பயிற்சி மையம் வழங்கும் முத்திரைகளும் அதன் பலன்களும். நீங்கள் என்ன முத்திரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்க்கரை நோய்க்கான முத்திரைகள். ஏற்கனவே ஒரு 3 முத்திரைகள் பார்த்துருக்கோம். இப்போ 4வது முத்திரையாக பிராணவாயு முத்திரை. இந்த பிராணவாயு முத்திரை வந்து குளிர்ச்சி. ஏன் நம்ம பிராணவாயு முத்திரை செய்யணும் அப்படிங்கிறத விளக்கமாக பார்ப்போம். அதோட நீர் முத்திரை செய்யணும், அதையும் விளக்கமாக பார்ப்போம். இப்போ தரையின் மேலே ஒரு பெட்ஷீட்டு விரித்து போட்டுங்க, அது மேலே உக்காந்துக்குங்க, சமணங்கள் போட்டுக்குங்க, அல்லது ஆசனம் எந்த ஆசனம் உங்களுக்கு உகந்ததோ அந்த ஆசனத்தை பயிற்சி எடுத்துக்கோங்க. உத்தான பத்மாசனம், சுகாசனம் அல்லது சித்தாசனம், ஏதாவது ஒரு ஆசனத்தில் அமர்ந்துக்குங்க. நிமிர்ந்து உக்காந்துக்குங்க. மூச்சு 6 முறை கவனிக்கணும். கவனிச்சிங்க அப்படின்னா உடம்பு மனசும் பயிற்சிக்கு தயாராகும். தயாரான பிறகு முத்திரை பயிற்சிக்கு நம்ம போகலாம். கீழே உட்காந்து செய்ய முடியலன்னா சேரில் உட்காந்து செய்யலாம். சேரில் நிமிர்ந்து உட்காந்துக்குங்க. காலுக்கு வந்து ஒரு மேட்டு போட்டுக்குங்க. போட்டுட்டு காலை அது மேலே வச்சுக்கிட்டு நிமிர்ந்து உட்காந்து ஒரு 6 முழுமூச்சு பண்ணிங்க அப்படின்னா உடம்பு தயாராகிடும். இப்போ அடுத்தது வந்து இதையும் நம்மளால் செய்ய முடியல அப்படின்னா படுத்த நிலையிலையும் செய்யலாம். படுத்த நிலையில் செய்யும்போது தலாணி உயரமாக இருக்கக்கூடாது, தலையும் தலாணியும் சமமாக இருக்கணும், உடம்பு நேர்கோட்டில் இருக்கணும், 2 கைகளும் ஒரு அடி விலகி இருக்கணும். இப்போ பயிற்சியை பற்றி நம்ம பார்க்குறோம். எப்படி பார்ப்போம்னு இப்போ தொடர்ந்து முயற்சிப்போம். இப்போ எவ்வளோ நேரம் செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். 45 நிமிஷம் அல்லது 3-15 நிமிஷம், 1/4 மணி நேரம் அல்லது 2 20 நிமிஷம். காலையில் ஒரு 20, இல்லைன்னா இரவு ஒரு 20. அடுத்தது வந்து ஏதாவது ஒரு 30 நிமிஷம், அது அல்லைன்னா ஏதாவது ஒரு 20 நிமிஷம். இந்த 4 ஆப்ஷன்லேயும் நீங்கள் எது உங்களுக்கு உகந்ததோ அது செய்யலாம். காலையில் எப்போ நீங்கள் எந்திரிக்கிறீங்களோ அப்போலேருந்து படுக்கிறதுக்கு வரலையும், போகும் முன்பு வரலையும் இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு டியூட்டி நேரத்தில் ஒரு 20 நிமிஷமாக 1/2 மணி நேரமாக கிடைச்சா கூட வெறும் வயிறாக இருந்துச்சு அப்படின்னா சேரில் உட்காந்து இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். உடனடியாக பலன் கிடைக்கும். அடுத்தது எப்படி இந்த பிராணவாயு முத்திரையை செய்கிறதுன்றத பார்ப்போம். முதல் வந்து சுண்டு விரல், மோதிரவல் 2 கையில் செய்யணும். மேலே இருக்கணும். கீழே உட்காந்துட்டிங்க அப்படின்னா, பயிற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா கீழே உட்காந்தா முட்டி மேலே வச்சுக்கோங்க. மற்ற 2 விரலும் நீட்டி இருக்கணும். உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்கணும். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மூச்சை கவனிச்சுட்டு பயிற்சியை மேற்கொள்ளலாம். ஒன்று பயிற்சி செய்யும்போது மூச்சை கவனிக்கலாம், அல்லது நீங்கள் வந்து முத்திரையை கவனிக்கலாம், அல்லது 2மே கவனிக்கலாம். இது எவ்வளோ நேரம் செய்கிறங்கிறது உங்களுடைய டைமை பொறுத்து. குறைஞ்சபட்சம் 20 நிமிஷம் செய்யுங்க. இது குளிர்ச்சியான முத்திரை. அதாவது சிலேத்துவம்ங்கிறது வந்து உடம்புல வந்து நீர் அதிகமாக உள்ளவங்க இது அதிகமாக செஞ்சீங்க அப்படின்னா சளி பிடிக்கும். உங்களுக்கு சளி பிடிச்சிச்சின்னா அப்புறம் அதை எடுக்க தெரியாது. அதனால் ஒரு 20 நிமிஷம், குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷம் செய்யுங்க. அதிகபட்சம் உடம்பு வெப்பநிலையில் இருக்கவங்க ஒரு 1/2 மணி நேரம் வந்து எடுக்கலாம். இது எடுப்பதனால என்ன பலனுங்கிறத பின்னாடி பார்ப்போம். இது முடித்த பிறகு சேரில் உட்காந்து எப்படி செய்கிறது அப்படின்னாலும், சேரில் உட்காந்து செஞ்சாலும் இதே முத்திரை வந்து 2 கையும் 2 முட்டியில் இருக்கணும். உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்கணும். 2 விரலும் நீட்டி இருக்க விரல்கள் 2 ஒட்டி இருக்கணும். மற்ற விரல்கள் வந்து முத்திரையில் இருக்கணும். படுத்த நிலையிலும் இதே தான். படுத்தீங்க அப்படின்னா கை கொஞ்சம் விலகி இருக்கணும், அதாவது உடம்பை விட்டு விலகி இருக்கணும். இதே பொசிஷனில் தான் உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்கணும். 2 விரல்களும் நீட்டி இருக்கணும், ஒட்டி இருக்கணும். இது தான் முத்திரையோட பொசிஷனு. இந்த 2 விரல் விலகிருச்சு அப்படின்னாவே அது வேறு முத்திரையாக மாறிடும், பிராணவாயு முத்திரையாக இருக்காது. இதனுடைய பலன்கள் என்ன? அதாவது இப்போ பிராணவாயு முத்திரையோட பலன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உடம்பு குளிர்ச்சி அடையும், பிராணசக்தியை வந்து சமன்படுத்தும், இரத்த ஓட்டத்தை சமன்படுத்தும், மூளைக்கு அதிகமான அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா அழுத்தத்தை குறைக்கும். அடுத்தது மூளைக்கு தேவையான இரத்தத்தையும் பிராணனையும் கொடுக்கும். 4 வந்து உடம்புல எதிர்ப்பாற்றலை உண்டு பண்ணும். 5 வந்து கண் பார்வை அதிகரிக்கும். 6 வந்து வாயுவை கலைக்கும். 7 வந்து உடம்புல உள்ள தசைகளை வந்து இருக்க நிலையிலேருந்து தளர்த்தி விடும். 8 இது செய்ய மனசு அமைதிப்படும். 9 இது செய்வதனால் என்ன ஏற்படுது அப்படின்னா ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க சொல்லும், ரொம்ப கூர்மையான பார்வைகள் உண்டாகும், நிதானத்தை உண்டு பண்ணும். அடுத்தது வந்து தெளிவான சிந்தனைகளை உண்டு பண்ணும். இது மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம்.
இது வந்து சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு பல்லும் கொட்டும். பல்லு கொட்டுறதுனால இந்த பயிற்சி செய்ய செய்ய வாயிலுடைய ஹீட்டு குறைஞ்சி அந்த ஈரெல்லாம் பலப்படும். ஈர் பலப்படும் போது பல்லு வந்து ஸ்ட்ராங் ஆகும். அப்போ பல்லு வந்து கொட்டுவது நிற்கும். பல்லு கொட்டுறது நின்றுச்சு அப்படின்னா பல்லு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான உணவுகளை அரைக்கிறதுக்கு அது பல்லு வந்து ரொம்ப பயன்படும். அடுத்தது வந்து கண் பார்வை இழக்காத அளவுக்கு இந்த முத்திரை வந்து பலப்படுத்தும். கண்ணை வந்து எப்போதுமே குளிர்ச்சியாக வச்சுருக்கும். கண்ணில் வந்து எப்போதுமே நீர் இருக்கும். கண்ணில் நீர் இருந்துச்சு அப்படின்னா கண் பார்வை வந்து குறையும். காரணம் என்னன்னா அந்த ஹீட்டுனால தான் கண் பார்வை குறையும். அந்த ஹீட்டை வந்து அந்த நீர் வந்து தடுக்கும் போது அந்த பார்வை வந்து விரிவடையும். அடுத்தது வந்து மனநிலையை ரொம்ப அமைதிப்படுத்தும். இந்த பிராணவாயு முத்திரை மனநிலையை அமைதிப்படுத்தும், உடம்புல எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கும். அடுத்து இந்த முத்திரை பயன்படுத்தின பிறகு நீர் முத்திரையை நம்ம இரவில் பயன்படுத்தணும். இரவில் ஏன் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோலேயும் சொல்கிறேன். காலையில் போட்டிங்கன்னா தூக்கம் வரும். மூளைக்கு மனசுக்கு ஓய்வு தன்மை கொடுக்கும். தூக்கம் வரும், வேலைகள் கெட்டு போயிடும். பகல்லே நம்ம தூங்குவோம். அதனால் இரவில் போடணும். சாப்பாட்டுக்கு முன்னாடி போடணும். போட்டுட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டுட்டு 5 நிமிஷம் கழித்து படுத்து உறங்கலாம். இதனுடைய பலன்களையும் இதனுடைய செயல்பாடுகளையும் பார்ப்போம். நீர் முத்திரை ஏற்கனவே சொன்னது தான். சுண்டு வரலும் கட்டை வரலையும் அடைக்கணும். மற்ற 3 விரல்களை ஒட்டி இருக்கணும். நிமிர்ந்து இருக்கணும். கீழே உட்காந்திங்கன்னா முட்டியில் வச்சுக்கோங்க 2 கையும். உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்கணும். 3 விரலும் ஒட்டி இருக்கணும். நிமிர்ந்து இருக்கணும். அதே தான் பொசிஷன் வந்து சேரில் உட்காந்தாலும் இதே நிலை தான். 2 கைகளும் முட்டி மேலே இருக்கணும். அதாவது கால் முட்டி மேலே இருக்கணும். உள்ளங்கை வந்து வானத்தை நோக்கி இருக்கணும். 3 விரல்களும் நிமிர்ந்து இருக்கணும், ஒட்டி இருக்கணும். படுத்த நிலைக்கு இதே பொசிஷன் தான். படுத்த நிலையில் வந்து நம்ம செய்யும் போது உடம்புல இருந்து ஒரு அடி கை விலகி இருக்கணும். கை வானத்தை நோக்கி இருக்கணும். 3 விரல்களும் ஒட்டி இருக்கணும், நிமிர்ந்து இருக்கணும். உங்களுக்கு தேவையான நிமிஷம் போடலாம். நீங்கள் 1/4 மணி நேரம் போடலாம், 1/2 மணி நேரம் போடலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் போடலாம். இது வந்து நல்ல ஆரோக்கியமான முத்திரை. அடுத்தது இது என்ன செய்யுங்கிறத பார்ப்போம். இது போட என்ன செய்யணும்னா மனசின் மூளையை ஓய்வு நிலை கொண்டு போகும். பிராணசக்திகளை வந்து சமநிலைப்படுத்தும். இரத்த ஓட்டத்தை வந்து சமநிலைப்படுத்தும். மனசை வந்து அமைதிப்படுத்துவது இல்லாமல் மூளையில் இருக்க நெகட்டிவ்ஸ், அதாவது எதிர்மறையான எண்ணங்களையும் எதிர்மறையான உணர்வுகளையும் வெளியே கொண்டு வரும். அடுத்தது மனசில் அமைதி ஏற்படும், டென்ஷனை குறைக்கும். இது போட உங்களுக்கு நாளடைவில் என்னாச்சுன்னா ப்ரெஷர் வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வரும். காரணம் என்னன்னா உங்களுக்கு வந்து டென்ஷனை குறைக்கிறப்ப ப்ரெஷர் வந்து குறையும். டென்ஷன் அதிகரிக்கிறப்ப ப்ரெஷர் வந்து அதிகரிக்கும். அதனால் நீங்கள் இரவில் வந்து நீங்கள் மற்ற முத்திரை எடுக்கிறீங்களோ எடுக்கலையோ இந்த முத்திரை ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷமாக போட்டுட்டு சாப்பிட்டு படுத்திங்க அப்படின்னா மனசும் உடம்பும் ரொம்ப அமைதியாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மூளையும் நல்லா வேலை செய்யும். தூக்க நிலையிலேருந்து எந்திரிக்கும் போது நம்மளுக்கு உடம்புல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். அடுத்த வேலைகளை செய்யும் போது உடம்பு மனசு ரெண்டும் இணைந்து செயல்படும். காரியங்களை வந்து வெற்றியாக மாற்றுறதுக்கு கவனத்தை குவிக்கும். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.